அல்லாஹ்வின் பிரியம் ஏற்படாமல் ஈமான் வராது. ரசூலின் பிரியம் ஏற்படாமல் அந்த ஈமான் நிறைவு பெறாது. கண்ணனை காத்து கல்புக்குள்ளே வைத்து மதீனத்து மண்ணை மிதித்து அந்த மக்களிடம் பெருமானாரை கொண்டு போய் சேர்க்கிற வரை அன்னலாருடனான நபிகளின் பயணம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவின் பயணம். பெருமானாரின் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நபிகளாரை போலவே ஆகிவிடுவார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் இந்த அபூ குஹாஃபாவுடைய மகன் முன்னால நிற்கிறதுக்கு முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவுக்கு முன்னாடி சத்தம் போட்டுட்டு இருக்கிற நீ மட்டும் மதீனாக்காரனா இருந்தா சவுக்கு எடுத்து அடிச்சிருப்பேன், ஓடி போயிடு. என் பெருமானாருக்கே காபாவில் சுற்றுவதை நீங்கள் அனுமதிக்காத போது நான் எங்க எப்படி காபாவை தவாஃப் சுற்ற முடியும்? அந்த ரோமத்திற்கு 1,00,000 காதலர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சஹாபாக்கள் என்று பெயர். போர்க்களத்திற்கான வெற்றிக்கு பின்னால் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய போர்த்திறனும் வீரமும் இருப்பது உண்மை. ஆனால் அதைவிட பேருண்மை என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலையில இருக்கிற போது அந்த கிரீடத்திற்கு தோல்வி என்பது கிடையாது. நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், சங்கைக்குரிய பள்ளியின் தலைமை இமாம், இதற்கு முன்னாலே அகல பைத்துகள் குறித்து தெளிவானதொரு கொள்கை சார்ந்த சிறப்புரை வழங்கியிருக்கிற ஹசரத் கபிலா அவர்கள், வருகை தந்திருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் பேரருளால் கால சூழ்நிலையில் சுன்னத்து வல் ஜமாத்து சார்ந்தவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய சில நல்ல செய்திகளை தலைப்புகளாக்கி இங்கே மாலையில் இருந்து ஒரு மஜ்லிஸ் நடந்து அது நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கிறது. பொதுவாக அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்தினுடைய அடிப்படை என்பது அல்லாஹுவின் மஹப்பத்தை, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஹப்பத்தை, சஹாபாக்களின் மஹப்பத்தை, சாலிஹீன்களின் மஹப்பத்தை, இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டது. நம்முடைய குழந்தைகளுக்கும் குறிப்பாக நாளைய தலைமுறைக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய முக்கியமான செய்தி,
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வரலாறும் நபிகளாரின் மஹப்பத்தும். சீரத்து நபியை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் உண்டு. அந்த சீரத்தின் வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மஹப்பத்தை சொல்லித் தர வேண்டும். ஹுலஃபாயே ராஷிதீன்கள் என்று சொன்ன 4 பெரும் ஹலீஃபாக்கள் அன்னலாரின் மீது வைத்த பிரியம் குறித்து, மஹப்பத்துர் ரசூலினுடைய அகமியத்தை குறித்து ஒரு குறுகிய நேரத்தில் உங்களிடத்தில் சில செய்திகளை முன்வைத்து நான் நிறைவு செய்ய வேண்டும். துஆ செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மஜ்லிஸுக்கு பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. யாருக்காவது யாரையாவது பிடித்து போய்விட்டால் நமக்கு தெரியும், அவர்களோடு தொடர்புடைய எல்லாரையும் நேசிப்போம். ஹதரத் அவர்கள் பேசியது போல அகில பைத்துகளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நாயகத்தை நேசிக்கிறோம், எனவே அவர்களின் குடும்ப நேசம் அவசியமாக உள்ளுக்குள்ளே வந்து விடுகிறது. சஹாபாக்களை ஏன் நேசிக்கிறோம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கிறோம், எனவே சஹாபாக்களின் நேசம் தானாக உள்ளே வந்துவிடும். யாராவது யாரையாவது நேசித்தால், ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், பொண்ணை மட்டும் பிடிக்காது, பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு, பொண்ணோட சொந்தக்காரங்க, பொண்ணோட தாயார் தகப்பனார், பொண்ணோட சம்பந்தப்பட்டது எல்லாம் பிடித்து போய்விடும். ஏனப்பா உனக்கு அவர்களெல்லாம் பிடிக்கிறார்கள், அவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு யாரை பிடிக்குமோ அவர்களோடு இவர்களெல்லாம் தொடர்புடையவர்கள். எனவேதான் நமக்கு மதீனா மண் பிடிக்கிறது, எனவேதான் உஹது மலை பிடிக்கிறது, எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் யாரோடெல்லாம் எதனுடனெல்லாம் தொடர்பு வைத்தார்களோ அத்தனையும் பிடிக்கிறது. மஹப்பத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது ஈமானுடைய அடிப்படை. அல்லாஹ்வின் பிரியம் ஏற்படாமல் ஈமான் வராது. ரசூலின் பிரியம் ஏற்படாமல் அந்த ஈமான் நிறைவு பெறாது. இதுதான் ஆயிரக்கணக்கான நபிமொழிகள் நமக்கு சொல்லித் தருகிற சுருக்கமான பாடம். எல்லாரும் எல்லாரையும் நேசித்து விடுவதில்லை. சொல்லப்போனால் ஒரு சில மார்க்க அறிஞர்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள் பெற்றோரை விடவும் பெருமானாரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி தருவார்கள். நமக்கு அது முடியறதில்லை, அது வேற. தாயின் மீது தந்தையின் மீதான பிரியம் மிகைத்து நிற்கிறது. ஆனால் அதை விடவும் கூடுதலாக அண்ணன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்பது மேன்மக்களும் பெருமக்களும் நமக்கு சொல்லித் தருகிற பாடம். அதனால்தான் குலபாய ராஷிதீன்கள் என்று நாம் அறிகிற அன்னலார் அடையாளம் காட்டிய அந்த சஹாபா பெருமக்கள், குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் நெஞ்சங்களில் நாயகம் எப்படி வீற்றிருந்தார்கள் என்று யோசித்தால் நம்முடைய உள்ளத்திலே நாயகம் எப்படி இருக்க வேண்டும் என்பது புரிய வரும் என்பதற்காகத்தான் இது போன்ற தலைப்புகளை தொட்டு பேசப்படுகிறது. அன்னலாரோடு ஹிஜ்ரத்தினுடைய பயணம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செல்ல வேண்டும் என்கிற ஏற்பாடு. ஆனால் அந்த ஏற்பாட்டை முதலாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மத்தியானத்தினுடைய வேளையில், ஒரு கைலூலாவுடைய நேரத்தில், எல்லாரும் சற்று இளைப்பாறுகிற, கொஞ்சம் தூங்குகிற அந்த நேரத்தில் நாயகம் தூங்காமல் வந்து அந்த மத்தியான நேரத்தில், நீங்கள் என்னோடு ஹிஜ்ரத்துக்கு கிளம்புகிறீர்கள், நாம் போகிறோம் என்று சொன்னபோது அவர்களுக்கு அடக்க முடியாமல் ஆர்ப்பரித்த அழுகை, அன்னலார் அந்த உள்ளத்தில் எவ்வளவு தூரம் குடியிருந்தார்கள் என்பதற்கு சான்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், ஒரு மனிதர்
அழுகலாம், ஆனந்த கண்ணீரில் அழுகை வரும். ஆனால் ஆனந்த கண்ணீர் இவ்வளவு தூரம் விக்கி தேம்பி ஆர்ப்பரித்து ஒரு அழுகையாக வரும் என்பதை நான் அன்றைக்குத்தான் தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் எனது தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாரோடு அவர்கள் ஹிஜ்ரத்து செய்கிற அந்த விஷயத்தை சொன்னபோது ஆனந்தத்தால் அவ்வளவு அழுதார்கள். பொதுவாக ஆனந்த கண்ணீர் சும்மா ஒரு 2 சொட்டு வரும், கொஞ்சம்தான் வரும். ஆனந்த கண்ணீர் பொதுவாக சொல்லுவார்கள், அந்த ஆனந்த கண்ணீர் சும்மா 1 நிமிஷம் நிற்கும், அப்புறம் நார்மல் ஆயிரும். ஆனந்த கண்ணீரில் அவ்வளவு தூரம் தேம்பி தேம்பியும் அழ முடியும் என்பதை நான் எனது தந்தையை பார்த்து தெரிந்து கொண்டேன். இங்கே கவனிக்க வேண்டியது, அந்த அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய உள்ளத்தில் எம்பெருமானார் எவ்வளவு தூரம் குடியிருந்திருப்பார்கள் என்று பார்க்கிறோம். சற்றேறக்குறைய 13 நாட்கள் நிறைவு பெற்று 14வது நாள் அவர்கள் மதீனாவிற்குள் நுழைந்ததாக குறிப்புகள் சொல்லுகிறது. மக்காவில் கிளம்பிய நாளிலிருந்து ஒரு நீண்ட பிரயாணம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஹிஜ்ரத்துக்கு போனது 4 பேர். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அண்ணல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சேவகம் செய்கிற ஆமிர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு அன்ஹு, இம்மூவருக்கும் வழிகாட்டுவதற்கு அப்போது இஸ்லாத்தை ஏற்காத அப்துல்லா இப்னு உரைகித், இந்த 4 பேர் கொண்ட பயணம். 4 பேர் கொண்ட பயணம், மாற்றுப்பாதையில் பயணம், கரடு முரடான பயணம், காடுகளில் மேடுகளில் பயணம், இடையிலே குகையிலே தங்குதல், எல்லாம் சேர்த்து மதீனாவுக்கு போய் சேருகிற வரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் நாயகத்தையும் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு முன்னாலே போகிறார்கள், பின்னாலே வருகிறார்கள், லெஃப்டில் வர்றாங்க, ரைட்டில் வர்றாங்க. நடந்தாலும் கூட அப்படியே நடக்க வேண்டியது தானே. ஏன் அபூபக்கர் இப்படி வருகிறீர்கள்? இல்லை பின்னாடி யாராவது வர்றாங்களோ என்னமோ அப்படின்ட்டு பின்னாடி வருவேன். மனசு கேட்காது. முன்னாடி எதிரில் எவனாவது வந்துட்டா என்ன பண்ணுறது? அங்கே போய் கொஞ்ச நேரம் இருப்பேன், இந்த பக்கம் வருவேன், அந்த பக்கம் வருவேன். கண்ணனை காத்து கல்புக்குள்ளே வைத்து மதீனத்து மண்ணை மிதித்து அந்த மக்களிடம் பெருமானாரை கொண்டு போய் சேர்க்கிற வரை அன்னலாருடனான நபிகளின் பயணம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவின் பயணம், நபிகளார் மீது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் கொண்ட அது வெறும் பிரியமல்ல, நேசம் பாசம் அல்ல, அது ஒரு காதலும் அல்ல, அது ஒரு பித்து பிடித்த நிலை என்று சொல்லினது மிக இல்லை. உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், அந்த குகைக்குள்ள 2 பேர் இருந்தாங்க இல்லையா? இந்த குகைக்குள்ள இருந்த இரவு பகல் எல்லாம் சேர்த்து ஏறத்தாழ ஒரு 36 மணி நேரம் அல்லது 48 மணி நேரம் வச்சுக்குவோமே. 2 முகம்தான். ஒன்று நபிகளாரின் முகம், இன்னொன்று அபூபக்கர் ரலியல்லாஹுடைய முகம். உலகத்தில் வேறு யார் முகத்தையும் 2 பேரும் பார்க்கவில்லை. இவர்கள் முகத்தை அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் முகத்தை இவர்கள் பார்க்கிறார்கள். தொடர்ந்து பெருமானாரின் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நபிகளாரை போலவே ஆகிவிடுவார்கள். நான் மிகைப்புக்காக சொல்லவில்லை. ஒரு சில மார்க்க அறிஞர்கள் அதை எழுதி தருகிறார்கள். எல்லாம் முடிஞ்சு குகை பிரயாணமெல்லாம் முடிந்து போய் மதீனாவிலே ஒரு திங்கட்கிழமை காலை வேளையில் முற்பகல் துஹாவுடைய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள்ளே நுழைகிற போது என்ன நடந்தது தெரியுமா? மதீனாவின் எல்லை வரை எல்லாரும் வரவேற்க வந்து நின்று விட்டார்கள். எல்லாம் நின்றாங்க. குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள், ஊரின் முக்கியஸ்தர்கள், ஏற்கனவே நாயகத்திற்கு வருமாறு அழைப்பு கொடுத்தவர்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்முடைய ஊருக்கு வருகிறார்கள். எல்லாருடைய கண்களும் எதிர்நோக்கி இருக்கிற போது 2 பேர் முன்னாலே போகிறார்கள். நான் சொல்லுவது ஒரு சில உலமாக்கள் எழுதி தருவது தான். என்னன்னா, அடையாளம் தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? அடையாளம் தெரியாதா? ஏற்கனவே தெரியும். இந்த பிரயாணத்தில் இருந்ததும் குகையில இருந்ததும்
ஒருவருக்கொருவர் வேறு யாரையும் பார்க்காமல் பார்த்து கொண்டிருப்பதில் உருவ அமைப்பு கூட கிட்டத்தட்ட ஒன்றா போயிடுச்சு. இப்போ வர்றவங்கெல்லாம் ரசூலுல்லான்னு அபூபக்கர் ரலியல்லாஹு நினைச்சிடக்கூடாது இல்லையா? அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு துண்டை எடுத்து கொடை பிடிக்கிற மாதிரி ரசூலுல்லாவுடைய தலைக்கு மேலே இப்படி பிடிச்சாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் சேவகன், இவங்க தான் பெரியவங்க, இவங்களை அடையாளப்படுத்துறதுக்கு. இப்போ விஐபிகளுக்கு கொடை பிடிக்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கிற வரவேற்க காத்திருக்கிற விஐபி இவர்கள் தான் காட்டுற மாதிரி துண்டை பிடிச்சாங்க என்று எழுதுகிற குறிப்புக்கிடையில் நமக்கு இன்னொரு செய்தியும் கிடைக்கிறது. என்ன தெரியுமா? சூரியன் எல்லாம் மேலே ரசூல் மேலே படாது, அவங்க நிழல் பூமியில் விழுகாது. அவங்களுக்கு ஒருத்தர் துணியை பிடிச்சி தான் அவங்களுக்கு நிழல் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பின் எதற்கு பிடித்தார்கள்? தன்னையும் ரசூலாக பெருமானாரை போன்று இருப்பதை பார்த்துவிட்டு மரியாதை செய்யும் மக்களுக்கு நாயகம் இவர்கள்தான் என்று அடையாளப்படுத்தினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல வர்றது, எம்பெருமானாரோடு ஒன்றரை கலந்து இரண்டரை கலந்து குகையிலே உண்மையாகவே 2 பேர் மாத்திரமே இருந்து அல்லாஹுவை தவிர மூணாவது யாரும் இல்லை. அன்னலாரின் வார்த்தைகளிலே சொல்லுவதானால், மாதன்னுக்கையா அபூபக்கர் பிஸ்னைனி வல்லாஹு சாலிசுஹுமா, அபூபக்கரே நம்ம 2 பேர் மட்டும் இருக்கோம்னு நினைக்கிறையா? மூணாவது அல்லாஹ்வும் இருக்கிறான். அல்லாஹுவும் இந்த அண்ணலும் அந்த அண்ணலும் தவிர வேறு யாரும் இல்லை. அது ஏறத்தாழ பெருமானாரின் முகமாகவே மாறிப்போன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவினுடைய அவர்கள் பெருமானார் மீது கொண்ட காதலை, நேசத்தை உலகத்தில் இருக்கிற எந்த பிரியத்தோடும் நீங்கள் ஒப்பிட்டு பேச முடியாது. அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. பொதுவாக மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், பிரியம் ஒரு கட்டத்தில் உச்சகட்டத்திற்கு போய்விட்டால், பித்து பிடித்த நிலைக்கு போய்விட்டால் என்ன ஆகும் தெரியுமா? ஒழுக்கமெல்லாம் கூட அங்கே அடி வாங்கிவிடும். தொழ வைக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை ஒரே ஒரு நேரம் கொஞ்சம் தாமதமாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைப்பதை பார்த்துவிட்டு அங்கேயே தொழ சொல்லுகிறார்கள். நீங்களே இமாமத் செய்யுங்க, நீங்களே தொழ வைங்கிறாங்க. தானாக கால்கள் பின்னாலே வருகிறது. தொழுகை முடித்த பிறகு கேட்கிறார்கள், நான் தான் சொன்னனே நீங்களே இமாமத்து செய்யுங்க, நீங்களே தொழ வைங்க, நான் பின்னாடி நின்று தொழுதுக்கிறேன்னு சொன்னனே, பின்னையே வந்தீங்க. மாக்கானலி இப்னி அபி குஹாஃபத ஐய தகத்தம பைன யதை ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் இந்த அபூ குஹாஃபாவுடைய மகன் முன்னால நிற்கிறதுக்கு முடியாது. முன்னால நிற்கிறது முடியாது என்று அங்கே பொருள் கொள்ள வேண்டும். பாசம், காதல், பித்து அந்த நிலைமை மிகைத்து விடுகிற போது ஒழுக்கம் அடி வாங்கிவிடும். ஒழுக்கம் அடி வாங்கிவிடும். பெத்த தாய் சொல்லுவா, நான் வேணா பட்னியா இருந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ சாப்பிட்டுக்கோ. முடியாது. நம்மை பெற்றவர்களே சில நேரங்களில் தன்னை இறக்கி கொண்டு நம்மை உயர்த்த முற்பட்டால் பெற்றோர்களுக்கே பொறுத்து கொள்ள முடியாத போது பெருமானாருக்கு எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? அண்ணல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்வு முழுக்க நடைபெறுகிற பல்வேறு நிகழ்வுகளில் அவர்கள் எப்படி பெருமானாரோடு கலந்தார்கள், இரண்டர கலந்தார்கள், நபிகளாரை எப்படி நேசித்தார்கள் என்பதை வழிநெடுகிலும் பார்க்கலாம். ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒரு 10 ஆண்டு காலங்கள், 10.5 ஆண்டு காலங்கள் இஸ்லாமிய உலகிற்கு அண்ணலின் வழியில் ஈடில்லா ஆட்சியை கொடுத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேரடியா உயிரோட இருக்கிறப்ப மட்டும் இல்லை, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், யாரோ வெளியூர்காரங்க ரவுலா ஷரீஃபுக்கு முன்னாடி கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. விறுவிறுன்னு வந்தவங்க கேட்டாங்க, ரசூலுல்லாவுடைய ரவுலாவுக்கு முன்னாடி சத்தம் போட்டுட்டு இருக்கிற, நீ மட்டும் மதினாக்காரனா இருந்தால் சவுக்கு எடுத்து அடிச்சிருப்பேன், ஓடி போயிடு. ரசூலின் அவர்களுடைய தர்பாருக்கு முன்னால்
அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற, அவர்கள் அடக்கமாக இருக்கிற அந்த இடத்திற்கு முன்னால் சப்தமிட்டு எவனாவது பேசினா கூட சவுக்கடி என்பதெல்லாம் உச்சகட்ட கண்ணியத்தில் ஒரு உள்ளத்தில் ஒருத்தரை இருத்தி வைக்கிற போது வெளிவருகிற வார்த்தை. ஏனென்றால் ரவுலாவிலே நாமெல்லாம் கபரில் இருப்பது போல பெருமானார் இல்லை அல்லவா? எல்லா ஹதீஸ் கிதாபுகளில் ஒரு பாடம் இருக்கும். அல்-அன்பியாஉ அஹ்யாஉன் ஃபீ குபூரிஹிம், நபிமார்கள் கபறுகளில் உயிரோடு இருக்கிறார்கள். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களை இந்த உலகத்தில் யாரும் கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா கணவர் உயிரோடு இருக்கிறப்போ ஒரு மனைவியை வேற ஒருத்தர் கட்ட முடியாது. எங்க கணவர் உயிரோடு இருக்காருங்க, அந்த மனைவி யாராவது கல்யாணம் பண்ண முடியுமா? வலா அன் தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்கள் அவர்கள் திருமணம் செய்ய முடியாது, அவர்களை திருமணம் செய்ய முடியாது என்பதன் பின்னணியில் உணரப்பட வேண்டிய கொள்கை சார்ந்த பாடம் என்ன தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே அவர்கள் சொல்ல போனால் எல்லா நபிமார்களை விட ஒரு பவர்ஃபுல்லான ஹயாத் அவர்களுக்கு இருக்கிறது. நல்லா சொல்றதுன்னா, வாழ்ந்த 63 ஆண்டு காலத்தில் அவங்க பிஸியாக இருந்ததை விட இப்போ அதிக பிஸியாக இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அந்த ரவுலாவுக்கு முன்னாடி யாரும் சத்தம் போட முடியாது. போடாத சத்தம். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாழ்க்கையில் நபிகளாருக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும், நபிகளாருக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும், நபிகளாருக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் நிறைய வரலாறுகள், நிறைய காலங்களில் நாம் பேசியவை கேட்டவை. முதல் முதல்ல நபிகளாரின் சபையில் 4 பேருக்கு மத்தியில் நபிகளார் மீது எப்படி பிரியம் வைக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு தங்களின் வார்த்தைகளிலே வடித்து சொன்னவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்களும் நானும் பலமுறை பேசியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இப்போது நான் என் உயிரினும் மேலாக யா ரசூலல்லாஹ் உங்களை நேசிக்கிறேன் சொன்னதுக்கு அப்புறம் சொன்னாங்க இல்லையா ரசூலுல்லாஹ், அல்-ஆன யா உமர், உமரே நீ இப்பதான் சரியான மூமின், சரியான மூமின். நாமெல்லாம் இன்னைக்கு மேடைக்கு மேடை, வார்த்தைக்கு வார்த்தை, எழுத்துக்கு எழுத்து உயிரினும் மேலான கண்மணி என்று நாம் எழுதுகிறோம் அல்லவா? இந்த எழுத்திற்கு சுமார் 1400 வருஷத்திற்கு முன்னாலே இந்த எழுத்தை பெருமானாரின் முன்னிலையிலே நின்று வார்த்தையிலே சொன்னவர்கள், என் உயிரினும் மேலாக யா ரசூலல்லாஹ் உங்களை நேசிக்கிறேன் என்கிற இந்த வார்த்தை பிரயோகத்திற்கு, பதப்பிரயோகத்திற்கு சொந்தக்காரர் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்லி கொடுத்தது தான் இன்னைக்கு வரைக்கும் நாமெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் உயிரினும் மேலான, உண்மையாலுமே மனசில் அப்படி இல்லைன்னாலும் நாம் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறோம். உண்மையை உண்மையாக ரசூலுக்கு முன்னாலே சொன்னார்கள், என் உயிரினும் மேலாக. ஃபலான அல்லான யா உமர், நீ இப்பதான் நபிகளாரை நேசிக்கிறாய், என்னை உண்மையான பரிபூரணமான ஈமானுக்கு சொந்தக்காரராக இருக்கிறாய். பேச்சுவார்த்தைக்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை அனுப்புவார்கள். இதெல்லாம் பழைய வரலாறுகள் தான், உங்களுக்கு தெரியும். நான் அப்பப்போ பேட்டரியில் சார்ஜ் போடணும் இல்லையா, இறங்கிடுது. அதனால் கொஞ்சம் சார்ஜில் பின்ன குத்தி ஒரு 30-35% இருந்துச்சுன்னா ஒரு 50-60% ஏற்றி விட்டுறது, வேற ஒன்றும் இல்லை. அது வெளியே போயிட்டு அடுத்த மஜ்லிஸ் வர்ற வரையும் கொஞ்சம் அந்த சார்ஜ் தாங்கும். டெத் கண்டிஷன் ஆகிறப்ப திரும்ப ஒரு கூட்டத்தில் நடத்திடுவாங்க. டெட்லைனுக்கு போச்சுன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மக்காவிலே இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர்கள் மீது மரியாதை. என்ன விஷயமாய் வந்திருக்கிறீர்கள்? இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சஹாபாக்கள் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம், நாங்கள் எல்லாரும் உம்ரா செய்யணும், காபாவை தவாப் செய்யணும். இல்லை, எல்லாத்துக்கும் தர முடியாது, எங்கள் திட்டமும் அப்படி இல்லை, வேணா வந்ததுக்கு நீங்கள் மட்டும் தவாப் செஞ்சுங்க. உள்ளத்திற்குள்ள நபிகளாரை வைத்திருக்கிற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லை நான் செய்ய மாட்டேன். எம்பெருமானாருக்கே காபாவில் சுற்றுவதை நீங்கள் அனுமதிக்காத போது நான் எங்கே எப்படி காபாவை தவாப் சுற்ற முடியும்?
அன்னலாரை வார்த்தைக்கு வார்த்தை அல்ல, வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் நபிகளாரின் பிரியத்தோடு பயணிப்பது அவர்களின் பிரியம். அவர்களெல்லாம் வைத்த நேசம் இது. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இங்கே யாரும் இல்லை, பள்ளிவாசல்ல நீ தனியாக படுத்துக்கப்பான்னு நம்மளை யாரையாவது கூப்பிட்டு தலைவர் அஜரத்துன்னு சொல்லி ஒரு ஆளை படுக்க வச்சுட்டு போனால் நாம் படுப்போமா? அலிரதி அல்லாஹ் அன்ஹு ரசூலுல்லாஹ் படுக்க வச்சாங்க. என்ன மாதிரி கண்டிஷன் தெரியுமா? வெளியில் பூரா வாளோடு நிற்கிறான், சுத்தியும். அழகாக ஒரு வீட்டில் கதவை தாப்பு போட்டு படுக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை, அமைதியான சூழல்ல அல்ல. கொடுவால் ஏந்தி கொண்டு குஃபார்கள் கோமான் நபியின் மீது கொலை நோக்கத்தோடு அவர்கள் கூடியிருக்கிற அந்த நள்ளிரவில் அலி படுத்துக்கோ பிஸ்மில்லான்னு படுத்துட்டார். பிஸ்மிக்கு அமூத்து வாகியா நீட்டாக போடுற புத்தி. அவருக்கு எப்படி தூக்கம் வந்ததுன்னு தெரில, எப்படி படுத்தாருன்னு தெரில. நமக்கு காலியாக இருக்கிற பள்ளிவாசல்லே படுக்க முடியல. ஜின்னு தூக்கிட்டு போய் சந்தாக்களை போட்டுருமோ? இந்த பள்ளிவாசல் ஓரத்தில் வெளியில் சந்தாக்கு வச்சுருப்பாங்க. இந்த ஜின்னுக யாரையாவது தூக்குனா ஹவுஸில் போட்டால் பரவாயில்ல, வாசலில் போட்டால் பரவாயில்ல, சந்தாக்களை கொண்டு போய் போட்டுரும். அவ்வளவு உயிர் பயம் இருக்கிற போது படுத்திருக்கிறார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஏனென்றால் உலகத்திலேயே யார் சொன்னால் கேட்பார்களோ அவர்கள் சொல்லிவிட்டார்கள். உலகத்தில் வேற யாரும் வந்து சொல்லி இருந்தால் அது நடக்குமான்னு தெரியாது. நாயகம் சொல்லிவிட்டார்கள், படுத்தாச்சு. தப்சீர்களில் வருது, பின்னாடி கேட்டாங்களாம் அவங்கள்ட்டய, எப்படி அவ்வளோ தெரியுமா அன்னைக்கு நைட்டு படுத்திருந்தீங்கன்னு. இல்லை, என்னை படுக்க வச்சுட்டு நீ பின்னாடி வான்னு சொல்லிட்டு ரசூல்லா போனாங்க. ரசூல்லா பின்னாடி வான்னா நான் கன்ஃபார்மாக போவேன்னு அர்த்தம். வேற யாராவது வான்னா முட்டாய் கொடுத்துட்டு போகிற கதை தான், போக முடியாது. ஆனால் ரசூலுல்லா சொல்லிட்டாங்க, அப்போ எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் நீட்டாக நைட்டு தூங்கிட்டேன்ட்டான். இடையில போய் ஜன்னலை திறந்தெல்லாம் பார்க்கல, நிற்கிறானுங்களா போயிட்டானுங்களா அடிப்பானுங்களா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு கான்ஸ்டபிள் நின்றுட்டு இருந்தாருன்னா ஃபஜ்ர் வரை நாம் தூங்க மாட்டோம். இந்த ஆள் ஏன் இங்கே வந்தான், எதுக்காக வந்தான், நம்ம வீட்டு திரும்ப பார்க்குறானே, என்ன விஷயம்? ஒரு போலீஸ் நின்றா நமக்கு தூக்கம் வர்றது. எல்லாருமே வாளோடு நிற்கிறான், அவ ஜம்முன்னு தூங்குறா. சொல்லிவிட்டு போனவர்கள் இங்கே நீ படு என்று சொன்ன போது அவ்வளவுதான் படுத்து விட வேண்டும். யாரை உயிரினும் மேலாக நேசிக்கிறோமோ அவர்கள் சொன்னதற்கு பிறகு இந்த உயிர் துச்சமானது. இந்த பார்வை குலபாக்களுக்கு இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்குவத்திற்கு அந்த 4 பேரையும் தயார்படுத்தினார்கள். தயார்படுத்திட்டு தான் உலகத்தை கூப்பிட்டு சொன்னாங்க, ரொம்ப குழப்பமான காலமெல்லாம் வரும்போது இந்த 4 பேர்த்தை நீங்கள் நல்லா பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு பின்னால் வாழக்கூடிய மக்கள் யார் வாழுகிறீர்களோ நீங்கள் அதிகமான குழப்பத்தை காண்பீர்கள். சரி, அப்ப என்ன செய்யணும்? அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியின், எனது நபி வழி எனது சுன்னத்தை பின்பற்றுங்கள். குலஃபாயே ராஷிதீன்களான நேர்வழி பெற்ற குலஃபாயே ராஷிதீன்கள் மஹ்தியீன்கள் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள் என்று சொன்னது என்ன தெரியுமா? அந்த 4 பேரும் அந்த பக்குவத்தை தொட்டு விட்டவர்கள் என்று பொருள். நான் இந்த பயானின் துவக்கத்தில் சொன்னது போல, ஒருவரை பிடித்து போய்விட்டால் அவர் சார்ந்த எல்லாம் பிடித்து போய்விடும். பயான்களில் அடிக்கடி சொல்றது, யாராவது ஒரு பொண்ணை இவன் பாட்டில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் அப்படி பழகிடுவான்ல, பொண்ணை மட்டுமா பிடிக்குது? அந்த பொண்ணு சும்மா மேலே போட்டிருந்த டவலு கிடச்சுன்னு வைங்களேன், 10 நாள் சாப்பிடாம அதை மோந்து பார்த்துக்கிட்டே வயிறு நிறுத்துருவாங்க. அவன் கலற்றி போட்ட செருப்பாக இருந்தாலும், அவன் தலையிலிருந்து தூக்கி வீசிய காய்ந்த மல்லிப்பூவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இவனுடைய நினைவு சின்னமாக மாறிடும். ஏன்னா ஒருவரை நேசித்தால் நேசிப்பவரோடு தொடர்புடைய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரோமம் கூட பெரிய மதிப்பிற்குரியதாய் சஹாபாக்களிடம் ஆகி போனதற்கு அதுதான் காரணம்.
தப்சீர குர்துபியில அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹாபாக்களை பற்றி எழுதுகிறார்கள். ஒரு இடத்தில் தப்சீர குர்துபியினுடைய செய்தி என்ன தெரியுமா? சஹாபாக்கள் தங்கள் வீடுகளில் ரசூலுல்லாஹ்வின் ஒரே ஒரு ரோமம் இருக்குமானால் உலகத்தில் இருக்கிற எல்லா கொடைகளை விட, அருள் வளங்களை விட அதுதான் சிறந்தது என்று கருதுவார்கள். லா யகூன ஷிஅருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தஹும் அஹப்பு இலைஹிம் மினத் துன்யா வமா ஃபீஹா. இதே வார்த்தை நிறைய பேர் எழுதினார்கள். அல்லாமா ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹாபாக்கள்னா யாரு என்று அறிமுகம் செய்வது போல அவர்கள் பேசுகிற வார்த்தையிலும் இதே வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. என்னங்க, ஒருத்தருடைய ரோமம் எல்லாமா, ஒருத்தருடைய உதிர்ந்து போன ரோமத்தை எல்லாமா இது பண்றது? அந்த ரோமத்திற்கு 1,00,000 காதலர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சஹாபாக்கள் என்று பெயர். அவர்களிலே முன்னிலையில இருந்தார்கள் குலஃபாயே ராஷிதீன்கள், அந்த 4 பேரும். ஹஜ்ஜிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி எடுக்க போகிறார்கள்னு சொன்ன உடனே கீழே விழுகிற முடியை எடுக்கிறதுக்கு ஒரு குரூப்பு சுற்றி சுற்றி வருது சஹாபாக்கள். எப்படி இருந்தாலும் தலைமுடி எடுக்க போகிறாங்க, முடி கீழே விழுகத்தானே செய்யும். முஹம்மர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். முஹம்மது அல்ல, முஹம்மர். அவர் ரலியல்லாஹு, அவர் தான் முடி எடுக்கிறவர். கூப்பிடுப்பா முஹம்மரை. வந்து உட்காந்தாச்சு. அவர் உட்காந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்தாங்க. தலையை ஈரப்படுத்தி அவர் முடி எடுக்கிறப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலது பக்கம் முதல்ல எடு. வலது பக்கம் முஹம்மர் முடியை எடுக்கிறார். முஹம்மருக்கு பின்னாடி பெரிய கூட்டம் நிற்குது. எதுக்கு தெரியுமா? நபிகளாரிடமிருந்து ஏதேனும் ஒரு ரோமம் கிடைக்குமா என்பதற்காக. இன்னைக்கு நம்ம இதையெல்லாம் வெளியில் சொன்னால் இதெல்லாம் கண்மூடித்தனமானது, அப்படி இப்படி நபிகளாரை இப்படி பண்ண வேண்டுமா, அப்படி செய்ய வேண்டுமான்லாம் கேட்பாங்க. எங்களின் முன்னோடிகளான சஹாபா பெருமக்கள் அங்கே வரிசையில் நிற்கிறார்கள். முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்தாக தலைமுடிய எங்கே அவர் தூக்கி கீழே போட்டுருவாரோன்ட்டு முஹம்மருக்கு ரசூலுல்லாஹ் வாங்கினாங்க. வாங்கி கையில் வைத்து கொண்டு கேட்டார்கள், அபூ தல்ஹா எங்க? போய் யாரோ அபூ தல்ஹாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. அபூ தல்ஹா கையில் கொடுத்து சொன்னார்கள், கசிம் பைனா சாபி, எல்லாத்துக்கும் பங்கு பிரித்து கொடு. நபிகளாரின் ரோமத்தை வைத்து கொண்டு அதை பெருசா பண்றாங்கன்னு யார் பேசுறாங்களோ அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி, காவால போட வேண்டியதானே, எதுக்கு கையில கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இன்னொரு பகுதியும் எடுத்து சஹாபாக்களிடம் வாங்கிவிட்டு போனார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் போய் சஹாபாக்கள் கேட்டார்கள், ரசூலுடைய ரோமத்தை வாங்கி எல்லாத்துக்கும் பங்கு பிரித்து கொடுக்குறீங்க, நீங்களும் கையில் வச்சிருக்கிறீங்க, ஆமாம் என்ன பண்ணுவீங்க? அவர் பதில் சொன்னார், இதா மரித அஹதுனா ஃபல் நக்மிஸ் வல் நம்ஸஹ் வல் நஷ்ரப் பிஹி. நாங்கள் அந்த முடியை எடுப்போம், தண்ணியில் முக்குவோம், அந்த தண்ணியிலிருந்து அதை எடுத்து நேராக எங்களுக்கு எங்கு வியாதியோ அந்த முடியை எடுத்து மீண்டும் வைத்து விட்டு தண்ணியை குடிச்சிருவோம், எங்களுக்கு நோயெல்லாம் சரியாக போயிடும். தீர்க்க முடியாத வியாதிகளுக்கான மருந்தை தங்கள் காதலரின் ரோமத்தில் கண்டது ஒரு சமூகம் என்றால் அது சஹாபாக்கள். நகுமசு பில் மாஇ வ நஷ்ரபு பிஹி, தண்ணியில் முக்குவோம், அந்த தண்ணியை குடிப்போம். ரோமத்தினால் கண்ட பலன் என்ன? லட்சக்கணக்கான பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான உயிரினும் மேலான காதலர்கள் இந்த உம்மத்திற்கு பாடமாய் சொல்லி தந்தது. 100 போர்க்களம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, 100 போர்க்களம், 100ல் எதிலையும் தோற்றதில்லை, 100ல் 1 கூட தோக்கல. எர்மூக் என்ற ஒரு யுத்தம் நீங்கள் கேள்விப்பட்ட வரலாறு. மும்மரமா போர் செய்து கொண்டிருக்கிற போது தலைப்பாகை கீழே விழுகிறது. அந்த போர் சூழலுக்கு இடையிலேயும் வாட்கள் வீச்சும் ஆட்களின் மோதலும் நடைபெறுகிற போது
வாகனத்தை விட்டு கீழே இறங்கி மீண்டும் தலைப்பாகையை எடுத்து வைத்துக் கொண்டு போர் செய்து அதிலையும் எருமூக்கிலும் வெற்றி கண்டு விட்ட பின்னால் கருது பின் வலிதிரதியல்லான்ட்ட கேட்டாங்க, தலைப்பாவை தான் அப்புறம் எடுக்கலாமே, வெட்டிடுவானுங்க குனிஞ்சாங்கிற மாதிரி இருக்கிறப்போ போர்க்களத்தில் அவ்வளவு இது ஏன் என்ன பண்ணீங்க, அப்படி ஏன் எடுத்து போடணுமா சொன்னார்கள். காலிது பின் வலிதிரதியல்லான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோமம் தலைப்பாவுக்குள்ளே இருந்துச்சு. அந்த தலைப்பாவுக்குள்ளே இருந்தது. சில பேர் மூன்று ரோமம் என்கிறார்கள். 3 ரோமத்தை தலைப்பாவுக்குள்ளே வச்சு அந்த தலைப்பாவை கட்டினவர் 100 போர் இல்லை 1000 போர் செஞ்சாலும் ஜெயிப்பார். 100 போர்க்களத்திற்கான வெற்றிக்கு பின்னால் காலிது பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய போர்த்திறனும் வீரமும் இருப்பது உண்மை. ஆனால் அதை விட பேருண்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலையில இருக்கிற போது அந்த கிரீடத்திற்கு தோல்வி என்பது கிடையாது. நீங்கள் வரிசையாய் சஹாபா பெருமக்கள் நபிகளாரின் மீது மட்டுமல்ல, நபிகளாரோடு தொடர்புடைய அவர்களோடு சம்பந்தமான எல்லா விஷயத்திலேயும் எப்படியெல்லாம் நேசித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த ஹஜ்ஜில் எடுத்த முடி நிறையா பேர்த்துக்கு கிடைச்ச மாதிரி ஒரு கொத்தா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு கிடைச்சது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு எப்போ ஒரு பழக்கம் உண்டு, என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தபர்ருக்கான எந்த பொருள் கிடைச்சாலும் எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டின நெகத்தை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதையும் ஒரு பையில் போட்டு அந்த பையை இன்னொரு பையில் போட்டு அதை ஒரு சந்தூக்கு ஒரு பொட்டியில் வச்சு பொட்டியில் பூட்டி சாவியை மட்டும் வச்சுருக்காங்க. உள்ளே என்ன இருக்குதுன்னு யார்கிட்டையும் சொல்லலை. உள்ளுக்குள்ளே ரசூலுடைய முடி இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகங்கள் இருக்கிறது. எதுக்கு சொல்ல வர்றேன்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அப்படி ஒரு டேஸ்ட் இருந்தது. சில பேர் இந்த பழைய காசு நாணயமெல்லாம் சேர்த்து வைப்பாங்க, சில பேர் பழைய ஸ்டாம்பெல்லாம் சேர்த்து வைப்பாங்க, பழைய ஃபோட்டோவெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உள்ள ஒரே பழக்கம் ரசூல் பயன்படுத்திய எந்த பொருளாயிரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடிய கவிஞர் கஅப் பின் ஸுவைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பொத்துன போர்வையை அந்த போர்வை அங்கே போச்சு இங்கே போச்சு இங்கே போச்சு கடைசியில் யார்கிட்ட இருக்குதோ அட்ரஸ் தெரிஞ்சு போய் எக்கச்சக்கமான தங்க காசுகளை கொடுத்து அந்த போர்வையை வாங்கிட்டு வந்து தாங்க போட்டிகளை வச்சுக்கிட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு என்னவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பரக்காத்துகள் கிடைக்குமோ ஒன்றையும் விட்டு வச்சதில்லை. அப்போது முடி நகத்தை எல்லாம் வச்சுக்கிட்டாங்க. கரெக்டாக வஃபாத்துடைய நேரம் குடும்பத்தினர்களை கூப்பிட்டு வஃபாத்தானதற்கு பிறகு எப்படி குளிப்பாட்டணும், எப்படி அடக்கம் பண்ணணும் எப்படின்னு சொல்லும்போது கஃன் செய்கிறத பற்றி சொல்கிறாங்க. இந்த பையுக்குள் இந்த பெட்டிக்குள் பை இருக்கிறது, பையுக்குள் பை இருக்கிறது, அந்த பைக்குள்ளே ரசூலுடைய நகம் இருக்கிறது. என்னுடைய துவாரங்களிலெல்லாம் முகத்தில் அந்த நகம் வைக்க வேண்டும். கண்ணு குடிக்குள்ளே வைங்க, மூக்கு 2 மூக்கின் துவாரத்தில் வைங்க, என் உதட்டில் வைங்க, எல்லாத்தையும் என் காதில் வைங்க. இந்த முகத்தில் இருக்கிற எல்லா துவாரங்களிலும் ரசூலுல்லாவின் நகத்தோடு நான் கஃன் செய்யப்பட வேண்டும். அதற்கு முஆவியா ரலியல்லாஹு நான் சொல்ல வருவது, ஒருவரை பிடித்து போய்விட்டால் அவர்களின் ரோமம் பிடிக்கும், நகம் பிடிக்கும், எச்சில் பிடிக்கும், வியர்வை பிடிக்கும். இது எல்லாத்துக்குமே சஹாபாக்கள்கிட்ட வரலாறு உண்டு, நீண்ட நெடிய வரலாறு உண்டு. எவ்வளவு தூரம், குறிப்பாக குலஃபாய ராஷிதீன்களான 4 பெருமக்கள் ரசூலுல்லாஹ் ஒற்றை வார்த்தை சொன்னார்கள் என்பதற்காகத்தான் கொல்லப்படுகிற வரையில் அமைதியோடு அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. யார் சொன்னாலும் நம்மளாம் எந்திரிச்சு ஓடிடுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு கூட்டம் உன்னை சுற்றி நிற்கும், உன் சட்டையை கழட்ட சொல்லுவாங்க, நீ கழட்டிடாதேன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க உன்னை விட்டுட்டு போய் சொன்னால் போகாத, அதே வீட்டில் உட்காந்துரி, அதே அரண்மனையில் உட்காந்துரி. கொல்லப்படுகிறவரை அசையிலேயே, காரணம் ரசூலுல்லாஹ்வின் உத்தரவு. அவர்கள் விடை பெற்று சென்று சத்தியாரக்குரிய ஒரு 16-17 வருஷம் ஆகிவிட்டது. ஆனாலும் அண்ணல் நபிகளார் சொன்ன விஷயத்தை தாண்ட முடியாது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாம் பெருமானாரோட தொடர்பு என்பது ஏதோ திடீர்னு கல்யாணம் பண்ணி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை சம்பந்தம் கொடுத்து
அப்போ மருமகனாக வந்த உறவு அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும். அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் தொடர்பு எப்போ தெரியுமா? வாலிப வயசு, வியாபாரத்துக்கு போயிட்டு வர்றாங்க 2 பேர் ஷாமில். 2 பேர் யார் யார்? ஒன்று அப்பாஸ் ரலியல்லாஹு, ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 பேரும் நல்ல லாபத்தோடு வர்றாங்க. வர்றப்பவே பேசிட்டு வர்றாங்க. நம்ம 2 பேர்த்துட்டையும் காசு இருக்குது. ஆனால் நம்முடைய தகப்பனார் அபூ தாலிப் கஷ்டப்படுறார். அபூ தாலிப் கஷ்டப்படுறார். அப்பாஸ் ரலியல்லாஹுடைய சகோதரர் அல்லவா, கஷ்டப்படுறாங்க. நிறைய குழந்தைகள், ஆனால் கையில் காசு இல்லை. நாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், இந்த காசை கொண்டு போய் அபூ தாலிப்ட்டு கொடுத்துருவோம். சரி, 2 பேரும் வந்தாங்க. காசை கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது பெரியவங்கள்ட்ட. நமக்கு நல்ல மரியாதையான ஒருத்தர் திடீர்னு நாம் ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கினோம்னா இந்தாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அவர்களெல்லாம் கொடுத்து பழக்கப்பட்டவர்கள், அரவணைத்து பழக்கப்பட்டவர்கள். போய் சொன்னாங்க, நிறைய குழந்தைகள் உங்கள்கிட்ட இருக்குது, குடும்ப சூழ்நிலையும் ஒரு மாதிரி இருக்குது, நாங்கள் ஒவ்வொரு பையனை எடுத்துக்கிறோம், உங்கள்கிட்ட இருக்கிற குழந்தைகளில் 2 குழந்தைய எங்கள் பொறுப்பில் நாங்கள் எடுத்துக்கிறோம், அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரின்றார் பெரியவர் அபூ தாலிப் அவர்கள். அப்போது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சகோதரர் அவர்களை பிடிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை பிடிக்கிறார்கள். அப்போ கூட்டிகிட்டு வந்தது, வா தம்பின்னு கூட்டிகிட்டு வந்தது. அன்றைக்கு துவங்குகிற பயணம் நபிகளாரை நல்லடக்கம் செய்த அந்த புனித கரம் வரையிலும் நபிகளாருக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்குமான தொடர்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை படுக்க வைத்து குளிப்பாட்டப்படவில்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும். அமர வைத்து தான் குளிப்பாட்டப்பட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான போது அமர வைத்து குளிப்பாட்டிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்திருந்தது அலி ரலியல்லாஹு அன்ஹுவின் மார்பின் மீது. அப்படியே இப்படி வச்சு தங்களின் மார்பின் மீது சாய்த்து கொண்டு தண்ணீரை எடுத்து பெருமானாரின் உடலில் வழியும் தண்ணீர், அலி ரலியல்லாஹு அன்ஹுவின் கண்களில் வழியும் கண்ணீர், 2ம் ஒரே நேரம் அப்படியே சாய்த்து இருக்க வைத்து அழுக அழுக ரசூலுல்லாஹுவின் புனித உடலை, பூ உடலை குளிப்பாட்டியது அண்ணல் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவின் வாழ்விலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு 4 பேரின் வாழ்விலும் நாயகம் எப்படி 2 கலந்திருந்தார்கள் என்பதை பேச வருவதெல்லாம் பெரிய புத்தகம். அது ஒரு பெரிய காவியம். நபிகளாரை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை எல்லா கோணத்திலும் ஏறத்தாழ வாழ்ந்து அனுபவப்பட்டு அதிலே பக்குவமும் பெற்று இந்த உம்மத்திற்கு போதித்தவர்களுக்குத்தான் சஹாபாக்கள் என்று பெயர். இந்த உம்மத்து மீண்டும் மீண்டும் கவனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் அவர்கள் கடைசியாய் சொன்ன முத்தான வார்த்தைகள் என் நினைவில் இருக்கிறது. உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு சஹாபாக்கள் தான். சஹாபாக்களில் ஆக உயர்ந்த தரவரிசை முதலில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, 2வது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 3வது 4வது உஸ்மான் அலி ரிதுவானுல்லாஹி அலைஹி. இதுதான் சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய அழுத்தமான கோட்பாடு. எந்த காலத்திலும் இதில் பிசகக்கூடாது என்பது மட்டுமல்ல, நமக்கும் சரி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் சரி ரசூலின் சீரத்தையும் ரசூலின் மஹப்பத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நபிகளாரின் மஹப்பத்தில் தான் சுன்னத்து வல் ஜமாஅத்தின் சூழ் கருத்து அத்தனை சூட்சுமமும் அடங்கியிருக்கிறது. அன்னலாரின் மீது நேசத்தை சஹாபாக்களிடமிருந்து நாம் பாடமாய் படிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வாழும் காலமெல்லாம் அவனது மஹப்பத்தை, ரசூலின் மஹப்பத்தை, சஹாபாக்களின் மஹப்பத்தை, அஹ்ல பைத்துகளின் மஹப்பத்தை, பின்னால் வாழ்ந்த எல்லா சாலிஹீன்களுடைய மஹப்பத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.